கீழே உட்காந்துட்டு எந்திரிச்சாலே காலை நொடுக்குன்னு சவுண்டு கேக்குதா? சேரை பார்த்தாலே போய் உட்காரணும் போல இருக்கா? 4 படி ஏறி இறங்குனா கூட மூச்சு வாங்குது. அரை மணி நேரம் வேலை செஞ்சாலே டயர்ட் ஆயிடுதுன்னு நினைக்கிறவங்க இந்த ஊர்ல டூ மட்டும் செஞ்சு வச்சுட்டு காலையில பிரேக்ஃபாஸ்ட் கூட சாப்பிட்டுடுவாங்க. அவ்வளவு ரெஃப்ரெஷிங்கா இருக்கும். அதுக்கு கால்சியம் சத்து அதிகமா உள்ள கருப்பு உளுந்த நல்லா வறுத்துக்கோங்க. இது நம்ம எலும்புக்கு இரும்பு மாதிரி பலம் கொடுக்கும். அந்த காலத்துல விளைச்சல் கம்மியான சத்துக்கள் அதிகமா இருந்ததுனால ராஜாக்களுக்கு மட்டுமே கொடுக்கப்பட்ட கருப்பு கவுனி அரிசி உடல் பலம் தசை உறுதி அதிகமா தந்ததுனால புது மாப்பிள்ளைங்களுக்கு அந்த காலத்துல அதிகமா கொடுத்த மாப்பிள்ளை சம்பா அரிசி. உடம்புல உள்ள சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துறதுக்காக குள்ளக்கார அரிசி. ரத்தத்துல உள்ள நச்சு பொருளை வெளியேற்றி உடலோட ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்காக கருங்குருவை அரிசி. பெண்களுக்காகவே உருவாக்கப்பட்ட பூங்கார அரிசி நம்மளோட ஹார்மோனல் இம்பேலன்ஸ் சரி பண்ணி இரெகுலர் பீரியட்ஸை சரி பண்ணும். காட்டு யானையை போல உடம்புக்கு வலிமை தர்றதுக்காக காட்டு யானை அரிசி. இது கூடவே நம்ம ரெகுலரா யூஸ் பண்ற பச்சரிசி, புரோட்டீன் அதிகமா உள்ள சிறுபருப்புன்னு சொல்லக்கூடிய பாசிப்பருப்பு, பிளேவருக்கு ஏலக்காய், டைஜஷனுக்கு சுக்கு சேர்த்து நல்லா வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேன்ல நெய் சேர்த்து அது கூடவே நட்ஸ், திராட்சை எல்லாம் சேர்த்து நல்லா வறுத்து நம்ம அரைச்ச மாவு கூட சேர்த்து வெள்ளப்பாக ஒரு கம்பி பதம் வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டு அதையும் அது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு சின்ன சின்ன லட்டா பிடிச்சி வச்சிங்கன்னா ஒரு டேஸ்டியான கருப்பு